நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஈரான், அமெரிக்கா அந்த ஒரு 15 நாள் சீஸ்ஃபயர் ஒரு தற்காலிக ஒப்பந்தம். அதாவது போர் நிறுத்தம். அதில வந்து அடுத்த ஒப்பந்தத்த பத்தி பேசப் போறோம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன அ நடந்தது அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் வந்து வெளியில பல சேனல்கள்ல வந்து டீட்டெயில் என்ன அங்க கிடைச்ச டீட்டெயில், இங்க கிடைச்ச டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து பேசணும். என்ன நடக்கும்னு பேசணும். அதில அ அ இஸ்ரேல் வந்து எப்படி ட்ரம்புக்கு எதிராவே கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. அப்படி என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் பேசணும். ஸோ அத பத்தின டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து பேசப் போறோம். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இது அ உள்ளூர் செய்திகள், அ உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், அ ம சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி. இப்போ வந்து நம்ம அ முக்கியமா என்ன பேசுனோம்னா, நேத்து நைட்டு வந்து அ அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள், தமிழர்கள் யாரும் தமிழர்கள், மலையாளிகளா இருக்கட்டும், அல்ல இந்தியனா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், யாருமே தூங்கல. அவ்வளோ தூரம் வந்து பயங்கர படபடப்பா, அவ்வளோ நெருக்கடியில அவ்வளோ மோசமா இருந்தாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல காலையில அதாவது இந்தியன் டைம் வந்து 5, 5:30 மணி, அரபு நாட்டு டைம் வந்து ஒரு 4 மணி, 3 மணி. இன்னும் சவுதி அரேபியால 3, துபாயில 4 அப்படின்ற மாரி அந்த டைம்ல என்ன நடக்குமோ, அங்க ஈரான வந்து எப்படியும் பொசுக்கிருவோம், கற்காலத்துக்கு இல்ல, மொத்தத்துக்கு இனிமே எந்திரிக்கவே முடியாது பொசுக்குன்னு சொன்னாரு ட்ரம்ப். அவரோட அந்த ட்ரூ சோஷியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான நடைமுறை. அவர் பேசின பேச்சு, இது எழுதியிருக்க எழுத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு உச்சபட்ச ஒரு மிகப்பெரிய வல்லரசின் அதிபர் இப்படிலாம் எழுதுவாரா? ஒரு ஒரு டீ கடையில ஒரு குடிகார கபோதி எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு இயலாமையோட உச்சகட்டத்தில வந்து ஒழுங்கு சொல்ல கேட்குறீங்க இல்லையா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அந்த அப்படின்னு போட்டு பேசுவோமே, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பேசி அவ்வளோ மோசமா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து நாங்க தயாரா இருக்கோம் வந்து பாருன்னாங்க. அது போக இப்ப என்னாச்சு, அ இவர் வந்து ஆசிஃப் முனீர் அண்டு ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் அண்டு ராணுவ தளபதி. அ த அது ராணுவ அமைச்சர் முக்கியமான 2 பேரும் சேர்ந்து அவங்க வந்து பேசி ஒ ம சைனாவோட இன்வால்வ்மெண்ட்டு அதெல்லாம் போட்டு கடைசி என்ன ஆயிப்போச்சு, ஈரான் வந்து சரி ஓகே நாங்களும் ஒத்துக்கிறோம். ஹர்மஸ் வந்து திறந்து விட்டுறோம். கண்டிஷன்ஸ் பெருசா கிடையாது. அங்க குடுக்க வேண்டிய காசு குடுத்துட்டு போணும், இது போணும். எல்லா கப்பலும் வரட்டும். இன்க்ளூடிங் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். எல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த காலையில 5, 5:30 மணிக்கு வந்து ஈரானும் இந்த சீஸ்ஃபயருக்கு 15 நாள் தற்காலிக அ போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னோனே, அங்க இருக்கிற நம்ம மக்கள் எனக்கே நெறைய பேர் வந்து கூப்ட்டு, இல்ல மெசேஜ்ல தகவல் வந்து இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னு விடிய விடிய தூங்காம இருந்தாங்க. என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? புள்ள குட்டிகளோடு இருக்கிற ஆட்கள் என்ன திடீர்னு கிளம்பி வர முடியல. ஃப்ளைட் இல்ல. ஏகப்பட்ட செலவு. ஃப்ளைட்டுக்கு வந்து முன்னாடி 20, 25,000 இருந்தது. 60,000, 80,000 அது 3000 திரம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னாச்சு? கிட்டத்தட்ட 70,000 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி க ப கட்டி வர முடியாது அப்படின்ற இடத்துல நெறைய பேர் அங்க இருக்காங்க. சிலர் வந்து கிளம்பணும் அப்படின்னா கூட ஃப்ளைட் இருந்தா கூட, இல்ல ப்ராஜெக்ட் அரைகுறையா நிக்குது. ஏதாவது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ப்ராஜெக்ட் நடக்கலையே அப்படின்னா, இல்ல நடக்கும் அப்படின்னு துபாயில அந்த மாதிரி, சவுதியில இப்படி, அப்புறம் குவைத், கத்தார் எல்லா இடமும் வந்து பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அத்தனை பேருக்கும் காலையில வந்து மிகப்பெரிய நிம்மதியா இருந்துச்சு. ஓகே. இருந்துச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ அந்த ஒரு 10 ஐட்டங்கள் சொல்லியிருந்தேன். அது வந்து ஏற்கனவே வேற வேற சேனல்கள்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். முக்கியமான டீட்டெயில் என்ன சொன்னாங்கன்னா, அதில வந்து நம்பர் 1 இங்க இந்த ஏரியா விட்டு அமெரிக்கா கிளம்பணும். எங்க மேல வச்சிருக்க விதித்திருக்க இத வந்து பொருளாதார தடை அத நீக்கணும். அது இல்லாம எங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எவ்வளோ டேமேஜோ அதுக்கு வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணணும். திரும்ப காம்பன்சேட் பண்ணணும். ஹர்மஸ் வந்து எங்க கையில தான் இருக்கும். நாங்களும் ஓமானும் சேர்ந்து நாங்க பேசிக்கிருவோம். அப்புறம் ரூ. 20,00,00,000 நம்ம ரூபாய்க்கு ரூ. 20,00,00,000 மணிக்கு வசூல் பண்ணுவோம். அத நாங்க பிரிச்சுக்குருவோம். அப்புறம் இதுக்கான பாதுகாப்புல நாங்க குடுப்போம். அதுபோக ரொம்ப முக்கியமா, எங்களோட நண்பர்கள், அதாவது ப்ராக்ஸிஸ் கிடையாது. எங்களோட நண்பர்கள் லெபனான், ஏமன், அப்புறம் வந்து காசா ஒரு நாடு. அப்போ காசா, ஏமன் அண்டு லெபனான் இவங்க மேலேயும் இப்ப இந்த சீஸ்ஃபயர் டைம்ல யாரும் அடிக்கவே கூடாது. போரை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி சொல்லியிருக்கும்போது, அத என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து சரி ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா, அத வந்து இஸ்ரேல் ஒத்துக்கறல. இஸ்ரேல் வந்து மொத்த சீஸ்ஃபயரே ஒத்துக்கக்கூடாதுன்னு இருக்க நிலைமை. ஏன்னா, அந்த மொத்த சீஸ்ஃபயரே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, என்ன ஆகும்? அவர் வந்து நெத்தன்யாகு மாரி வந்து உலகத்தை அழிக்க வந்த ஒரு சைத்தான் வந்து எங்கேயும் கிடையாது.
அவ்வளோ ஒரு கேவலமான மோசமான ஒரு ஆள். அந்த ஆளுக்கு வந்து மெஜாரிட்டியும் கிடையாது. 61 மெம்பர் வேணும் மெஜாரிட்டிக்கு. 32 வச்சுக்கிட்டு இந்த போரை காரணம் காமிச்சு, அப்புறம் தன்னோட பிரச்சனை, அதாவது கோர்ட் வந்து அவருக்கு வந்து தண்டனை கிட்டத்தட்ட கொடுத்துருச்சு. கொடுத்துற இடத்துல இருக்காங்க. ஆனால் போர் நின்னா தானே வந்து அடுத்து எலெக்ஷன் நடக்கும். என்ன வந்து பிடிச்சி உள்ள போடுவீங்க? போர் நிற்காம நடத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நடத்திக்கிட்டே இருக்காரா. இப்போ என்ன போச்சு, இதில் நாங்கள் வந்து லெபனான் அடிப்போம், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு இவங்க அவர் ஆசிஃப் முனீர் அண்டு ஷாபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த 10 பாயிண்ட்டையும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு வந்து இதுக்கு வந்து இந்த 15 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு, ஏன்னா இது முழுமையான போர் நிறுத்தத்தில் தற்காலிக போர் நிறுத்தம், அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அப்புறம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இஸ்லாமாபாத்தில் வச்சு இஸ்ரேலோட ஆட்கள், அமெரிக்க ஆட்கள், அதுக்கப்புறம் ஈரான் ஆட்கள், அப்புறம் இவங்க தலைமையில் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இப்போது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இஸ்ரேல் அங்கே லெபனானில் ஒரு பக்கம் கொண்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா நாங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்னா அதுவே குற்றம். ஏன்னா அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வேறு வழி இல்லாமல் அந்தால வந்து ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சு அந்தால வந்து போட்டு விசவசி போட்டு கொண்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஆளுகள்லாம் இப்போ அந்த மொத்த அமெரிக்காவே நாசமாக போச்சு. அமெரிக்காவோட என்ன சொல்கிறது, மானம், மரியாதை, வசதி, பணம், பொருளாதாரம் எல்லாமே போச்சு. இந்த ஆளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. வானத்தில் வந்து அந்த ஆள் தான் ரொம்ப வந்து பயங்கரமான ஆளுக்கு. அவங்களோட இதெல்லாம் வந்து ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பூரா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 10 ஐட்டங்கள் இது ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்டு, ட்ரோனு எல்லாத்தையும் போட்டு தாக்கி ஒரு 10 ஐட்டத்தை தாக்கி ஒரு 30,000 கோடி ரூபா லாஸ்னாங்க. கேட்டால் ஒரே ஒரு கர்னலை நான் வந்து காப்பாற்ற போனோம் அப்படின்னு அதெல்லாம் கதை விட்டாங்க. எல்லோரும் தெரிஞ்சு போச்சு என்ன கதைன்னு. அதுவும் இல்லாமல் இங்கே கப்பல் படை வந்து மொத்தத்துக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் தரைப்படை உள்ளே போகணும், நாங்கள் தாக்கிடுவோம், இங்கே பண்ணிடுவோம், அங்கே பண்ணிடுவோம், தட் அப்படின்னாப்புல. ஆனால் அங்கே இருந்த அமெரிக்காவோட தரைப்படை கிரவுண்ட் ஃபோர்ஸோட சீஃபு அவர் வந்து முடியாதுன்னு சொன்னோன்னா அவரை வந்து சேக் பண்ணிட்டாங்க. அடுத்தாலும் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது எங்களுக்கு லெபனான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது, 10 ஐட்டம் ஈரான் கொடுத்துருக்கிறதுல ஒரு ஐட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் அடித்தது மட்டும் இல்லாமல் நேர இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டு அண்டு இது மிசைல் வந்து ஈரானில் விழுந்திருக்கு. அதாவது இப்போ வந்து என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒரு இலையில் வந்து அமெரிக்கா அலைப்பாயுது. அமெரிக்கா வச்சு யூரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அலைப்பாருங்க. ஏதாவது அமெரிக்கா ஒதுக்கிட்டு 40 நாடுகள் ஒன்று சேருது. அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுது, நேரடியாக இப்போ ஈரானோட ரொம்ப ஒரு சகஜமாக வந்துருச்சு. ரஷ்யா நேற்று வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க, நீங்கள் இது பண்ணுறது தப்பு, நாங்கள் வந்து ஈரானோட சேர்த்து ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டல் தொழில் பெரிய அளவுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, வார்னிங் கொடுத்தாங்க, பெரிய வார்னிங் நேற்று கொடுத்தது. அப்புறம் சைனா என்ன பண்ணாங்க, இந்த இதில் மறைமுகமாக இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் வந்து ஈரான்கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குகிறேன், ஆனால் திரும்ப ஏதாவது நடந்தால் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகும்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னதாக கேள்வி. அது வந்து அஃபிஷியலாக வரல, பட் கேள்வியாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி ஈரானை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பல மிசைல், அது எத்தனை நம்பர்னு தெரியல, ஜெருசலம் அதை நோக்கி வந்து ஈரான் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தளங்கள், அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நாடுகளில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, கத்தார் ஒரு 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸு, இதில் குவைத்து அதுலேயும் வந்து ஒரு மிசைல்ஸு ப்ளஸ் ட்ரோனு, சவுதி அரேபியா அங்கேயும் நிறைய சத்தம் கடிச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. யுஏஇயில் வந்து நிறையா ட்ரோன்ஸ் அண்டு இது மிசைல். இப்போ திரும்ப வந்து நேற்று நைட்டு வந்து பக்குன்னு வந்து என்ன ஆக போகுதோன்னு நீர்நிலைகள் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லி காட்டனாக எக்கச்சக்கமாக வாட்டர் பாட்டிலை பூரா அள்ளி கொண்டு போனாங்கன்னு பேசணும். அதை வந்து இன்றைக்கி அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. இன்றைக்கி திரும்ப ஆரம்பித்தாச்சு, ட்ரோன் அண்டு மிசைல் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த இஸ்ரேல் நெதன்யாகு ஒழியாமல் இந்த ரீஜனில் மொத்தத்துக்கு நிம்மதியே கிடையாது. மொத்தத்துக்கு நெதன்யாகு ஒழிகிறது வந்து ஒரு சின்ன விஷயம், ஆனால் மொத்த இஸ்ரேலையும் வந்து தூக்கி போட்டு மிதித்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மாஷ் பண்ணி நீ கையை காலை கட்டி போட்டு இனிமேல் வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு 4 சாத்தாமல் இப்போ வந்து உருப்படியாக ஒரு விஷயம் நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இப்படி வந்துருச்சு. இது உண்மையிலேயே வந்து ஒரு பதட்டமான சூழல்.
அதாவது நமக்கு வந்து மக்கள் வந்து மக்களை பார்க்கணும். அவன் வந்து ஒரு ஆளோட எதிர்காலம், அந்த ஒரு ஆளோட சுயநலம். அவங்க வந்து என்னென்னா, இப்போ இது வரைக்கும் வந்து என்னத்தை சாதிச்சாங்க? இப்போ என்ன ஆகி போச்சு, எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன பண்ணார், யாயர் லமீரா அந்த ஆள், அவர் என்ன சொல்கிறாரு, நோ இட்ஸ் அ டிசாஸ்டர். நீங்கள் வந்து நெதன்யாகு இது வரைக்கும் பண்ணி என்னத்தை பண்ணியிருக்கிறார், பூரா எல்லாத்தையும் அடிபட்டு கிடந்து இப்போ வந்து நீங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அவங்கள்லேருந்து இஸ்ரேலில் வந்து ஒருத்தம் கூட ஒரு மனச்சாட்சி உள்ளவனா ஒரு ஒரு நல்லவனா இருக்கவே முடியாது போல இருக்குது. யூதர்களில் வந்து பெரும்பாலும் இப்படி தான் இருக்காங்க. அதில் வந்து அரசியல் வந்துட்டாலும் இன்னும் மோசம். இப்படி அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு மொத்தத்துக்கு வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரீஜனில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதி இதெல்லாம் திரும்பும் போல இருக்குது. இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு இவங்க வந்து பாகிஸ்தான் உள்ளே இறங்கி இங்கே பேசி ஈரானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் திரும்ப இப்படிலாம் வந்துருச்சு. உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து இஸ்ரேல் அந்த இடத்துல வந்து காணா போனமாக ஆக்கினா மட்டும்தான் இனிமே வந்து மொத்த மிடில் ஈஸ்ட்லேயும் ஒரு நிம்மதி. ஏன்னா எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீ வந்து திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இப்போ ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒவ்வொருத்தர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் சவுத் கொரியாவாக இருக்கட்டும், இங்கே ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகளில் வந்து கேஸ் இது பிரச்சனை உலக நாடுகள் பூரா சம்பிச்சு நிற்குது. அதுபோக யூரோப்பிய நாடுகள் இப்போ வந்து காலையில் சீஸ்ஃபயர்னு சொன்ன உடனே $111 $112 இருந்த பீப்பாய் வந்து ஒரு பேரல் இன்றைக்கி திடீர்னு $94 வந்துச்சு. இப்போ திரும்ப அடிச்சிட்டாங்களா? என்னாகும்? நெத்தன்யாகுன்ற ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு மனுஷனால என்ன ஆகி போச்சு, திரும்ப வந்து டக்குன்னு மேலே ஏறும். ஹர்முஸ் வந்து இப்போ அடித்து வந்து எந்த இதுவும் விட மாட்டேன் அடிப்பாங்க. அப்புறம் ஈரான் மேலே வந்து அணுகுண்டு போட போகிறாங்களா, அல்லது அந்த அணுகுண்டு நேரடியாக அமெரிக்கா வந்து நேரடியாக இஸ்ரேல் மேலே போட போகிறான்னு தெரியாது. இஸ்ரேலை போட்டு சாகடித்தா மட்டும்தான் இனி வந்து உலகத்தோட ஒரு அமைதியான ஒரு வாழ்வாதாரத்துக்கு, உலகம் அமைதி பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இஸ்ரேலை வந்து சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ கேவலமான இவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் யாரும் எதிர்த்து பேச முடியாமல் இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து அரபு நாடுகளுக்கு ஒரு புத்தி வரணும். இந்த மாதிரி இஸ்ரேலை நம்ம வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், அமெரிக்காவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், இனி வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கலை. இனிமேல் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நின்று அமெரிக்கா வேண்டாம் இஸ்ரேல் வேண்டாம் அங்கே போட்டு சோழி முடிப்போம் அப்படின்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கைகோர்த்து இறங்கினா மட்டும்தான் சரியாக இருக்கும். அதுக்கு வந்து பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து இதோட சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஈரான்லேருந்து எண்ணெய் கப்பல் நேரடியாக வர ஆரம்பிச்சிருச்சு 7 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இப்போதைக்கு பெரிய எந்த பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக இருக்குது. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே பெரிய பிரச்சனை இல்லை, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இங்கே கேஸ் வந்து பிரச்சனை வந்த உடனே இந்த மாதிரி ஹர்முஸ் சொல்லி வர முடியலன்னு சொன்ன உடனே அதிகமான கேஸ் நான் தர்றேன், LNG தர்றேன்னு சொல்லி ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்தியாவும் இதோட சேர்ந்து மொத்தத்துக்கு அமெரிக்கா வந்து அதுக்கடுத்து அந்த பக்கம் கிடக்கு, இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பூரா விரட்டி விட்டுட்டு இங்கே இஸ்ரேலை வந்து டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணி எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டு பழையபடி வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் இருக்கிற யூதர்கள் வந்து நாடோடிகளை எங்கேயோ போய் தெரியுங்க அல்லது கடலில் விழுந்து சாவுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு விரட்டினா மட்டும்தான், விரட்டி எல்லாத்தையும் அடித்து இது திரும்ப வந்து பலஸ்தீனர்கள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு இடமே கிடையாது. நீ அமெரிக்கா போய்க்கோ, இல்லை எங்கே வேணால் இடம் கிடையாது அங்கே போய்க்கோ. ஆனால் அங்கே பாலஸ்தீனத்தில், ஏன்னா இஸ்ரேலுங்கிற நாடு புதுசாக வந்தது, பழைய பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் இனி வந்து உலகத்தோட நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா உலகத்தை வந்து நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்ப்போம். நன்றி.